எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்லை தினமும் ஜெபிச்சு பார்க்குறோம், ஒன்றும் இந்த காரியத்தில் நடக்க மாட்டேங்குது. இந்த ஒரு காரியத்தில் மட்டும் ஆண்டவர் அமைதியாகவே இருக்கிறாரு. ஏன்? எவ்வளோ நாள் ஜெபிக்கிறேன், தினந்தோறும் நான் நிகழ்ச்சியை பார்க்குறேன், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கத்தான் செய்கிறேன், ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியம், உங்களோட சொந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் இன்னும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சோர்ந்து இருக்கிறீங்க தானே? வசனம் என்ன சொல்லுது? எனக்கென்று கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து வைத்திருக்கிறார், அவர் அதை எனக்கு நிறைவேற்றுவார். ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை குறித்து வச்சிருக்கிறார். நீங்கள் வேலை தேடிக்கிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கு ஒன்று பெஸ்டான வேலையை அவர் குறித்து வச்சிருக்கிறார். நீங்கள் வரன் தேடிக்கொண்டே இருக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு காரியத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறார். நீங்கள் இடம் வாங்கின வீடு கட்டணை தேடிக்கிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து ஒரு இடத்தை தேவன் குறித்து வைத்திருக்கிறார். நான் ஊழியம் செய்யணும், சர்ச்சு கட்டணும், எங்கே இன்னைக்கு தேடுறீங்களா? உங்களுக்கென்று ஒரு இடத்தை தேவன் குறித்து வைத்திருக்கிறார். அப்போ தேவன் ஒவ்வொருவருக்கென்றும் அவருடைய வாழ்க்கைக்காக, அவருடைய உயர்வுக்காக, அவருடைய ஊழியத்திற்காக இடத்தை குறித்து வச்சிருக்கிறார். அந்த இடத்துல அவர் காரியத்தை நடத்தி தருவார். அந்த இடத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வரைக்கும் ஆண்டவர் உங்களை அப்படியே நடத்தி கொண்டே இருப்பார். அவர் குறித்த காரியத்தை கட்டாயம் நிறைவேற்றி தருவார். அந்த இடத்துக்கு வந்துட்ட உடனே அந்த காரியத்தை நீங்கள் அறிஞ்ச உடனே அற்புதம் நடந்து விடும். அது வரைக்கும் நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கும்படி செய்வார். நீங்கள் ஜெபம் பண்ணி ஒவ்வொன்றுக்கு முயற்சி பண்ணி கொண்டே இருங்க. கர்த்தர் குறித்தது வந்தோடனே டக்குன்னு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணிடுவார். அதனால சோர்ந்துடக்கூடாது. இது நடக்கலையே, வாய்க்கலைன்னு என்ன அர்த்தம்? தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற காரியம் வரல, அதனால தடையாய்கொண்டே இருக்கிறாரு. தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற இடத்தை இன்னும் நீங்க பார்க்கல, அதனால நீங்க காரியம் தடையாக்கி போய்கொண்டே இருக்கிறது, அவ்வளவுதான். அதனால சோர்ந்து போகாதுங்க. இப்போ நீங்க விசுவாசித்து எனக்கு குறித்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, கட்டாயம் நிறைவேறும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த மகனுக்கென்று இந்த மகளுக்கென்று நீர் குறித்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாத நன்மையை நிறைவேற்றி தாரும். இன்றைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணி மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.